இப்போ 2024லயும் இங்க இருந்து நெட் எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அதோட கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. அதாவது அதோட ஸ்டாண்டர்ட் கூட்டிகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு டைமும் கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்கணும். அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு இன்ட்ரோடியூஸ் த பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் ஏ, இந்த பேட்டர்ன்ல வந்து எந்த சேஞ்சும் அவங்க பண்ணாங்க இது வரைக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ். This is completely regarding aptitude based. இது வந்து ஆப்டிடியூட் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். நீங்க இதுல 20ல 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். The candidates will be required to answer any 15 questions. Each question has been allocated for 2 marks, so which is 30 marks. பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதான். கம்ப்ளீட் 30 மார்க். ஓகே. And 25% will be the negative marks. பார்ட்டிக்கு வந்து 25% நெகட்டிவ் மார்க். அப்போ 2 மார்க் 25% எவ்வளவோ அது வந்து நெகட்டிவ் மார்க் தான் இருக்கும். ஸோ பாருங்க, இதில் வந்து 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் போயிருக்கு. நான் -0.5 ஒரு கொஸ்டின் தப்பா இருந்தீங்கன்னா -0.5. சரி, பார்ட் பில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் பேஸ்ட், உள்ள வந்து உங்களுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட் பேஸ்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின், டோட்டல் 25 கொஸ்டின்ஸ் ரெக்வயர்ட் டு ஆன்சர். நீங்க வந்து கண்டிப்பா 25 கொஸ்டின்ஸ் வந்து இதில் எழுதி ஆகணும். And each question having 3 marks. So totally உங்களுக்கு 75 மார்க்ஸ் இதுல இருந்து கவர் ஆகுது. இதுக்கு வந்து 0.75 will எனக்கு. ஓகே, இது வந்து பார்ட் பி ரெகார்டிங். அடுத்து பார்ட் சி. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் டு அக்வயர் 20 கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.75 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு. ஸோ டோட்டலி 95 மார்க்ஸ் ஃபார் திஸ் செக்ஷன். இதோட 95 மார்க்ஸ் அண்ட் there is no நெகட்டிவ் மார்க். சரி, பார்ட் ஏக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, சிங்கிள் ஆன்சர் கொஸ்டின், சிங்கிள் ஆன்சர் தான். பார்ட் பியும் சிங்கிள் ஆன்சர் தான். பார்ட் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 4.75 மார்க், நியர்லி 5 மார்க்ஸ் அலகேட் பண்றாங்க ஒரு கொஸ்டினுக்கு. அப்படி அலகேட் பண்றப்போ நீங்க இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த 3மே நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஏபிசிங்கிற ஆன்சர் அப்படின்னா நீங்க ஏபி மட்டும் செலக்ட் பண்ணாலோ இல்லை பிசியை மட்டும் செலக்ட் பண்ணாலோ உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க்கும் கிடையாது. அந்த கொஸ்டின் 0 தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ செலக்ட் பண்ண ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இதுதான் வந்து பேட்டர்ன்ஸ். ஸோ டோட்டல் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு 200 மார்க்ஸ் நீங்க கரெக்டாக ஃபுல்லாக எழுதுவீங்க. இதுக்கு ஒவ்வொரு பார்ட் ஏ பார்ட் பிக்கு மட்டும் ஒரு ஆன்சர் தான் நெகட்டிவ் மார்க். ஸோ எல்லா பக்கமும் ஒரு செக். பார்ட் ஏ பார்ட் பிக்கு நெகட்டிவ் மார்க், பார்ட் சிக்கு வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ். ஆனா வந்து ஈஸி டு கிராக் தான். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து எப்படின்னா நிறைய வேஸ்ட்ல வந்து உங்களால வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அது லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். நீங்க இதுல லீனியர் அல்ஜிப்ரா மட்டுமே கம்ப்ளீட்டா பார்த்தாலே உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் மினிமம், 7 கொஸ்டின்ஸ் மினிமம் எழுத முடியும் ஃப்ரம் பார்ட் பி அண்ட் பார்ட் சில இருந்து. 5 கான்செப்ட் ஆப்டிடியூட்ல பார்த்தோம்னா போதும் 5 பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் எழுத முடியும். பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் தான் எழுதலாம். இதே நீங்க பாருங்க, ஈஸி டு இப்பெல்லாம் லீனியர் மினிமம் 8 கொஸ்டின்ஸ் குறையாம கேட்கிறாங்க. 7 கொஸ்டின்ஸ் கேட்டதெல்லாம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த பீரியட் ஆஃப் 2017. இப்பெல்லாம் குறையாம 8 கேள்வி. போனதெல்லாம் 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் கிட்ட கூட வரும். ஸோ நம்ம அதுல ரெடியா இருக்கணும் கொஞ்சம். இதுதான் ரொம்ப முக்கியம்.
இப்போ நீங்க இதில் பாருங்க, லீனியர் அல்ஜிப்ரால இருந்து 8 3 சார் 24, 8 into 4.75. ஒரு ஸ்கீம் தெரியணும், எப்படி படிக்க போறோம்ன்றது தெரியணும், அப்பதான் வந்து மார்க்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது உங்களுக்கு 38 மார்க்ஸ் ஆச்சு. ஆமா 38 மார்க்ஸ் ஆச்சு. இப்போ நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தாலே நீங்க ஸோ ஈஸிலி கேன் ஸ்கோர் 72. உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 90 தான் இருக்கு, இவ்வளோ இருக்குல்ல. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும், இதை பார்க்கும்போது பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த 70 மார்க் ரெடியா இருக்குமா, அல்ஜிப்ரால இருந்து கேட்கக்கூடிய 70 கேள்விக்கு ரெடியா இருக்குமா அப்படிங்கிறது தான் முதல் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான் ரொம்ப அதிகமாக தெரியணும். இது நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கே இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்டிங் கான்செப்ட் இப்போ வந்து எங்கேருந்தே பார்க்க ஆரம்பிச்சோம். டெய்லியுமே மார்னிங் செஷன் போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு அந்த ஷெடியூல் ஷீட் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்ல உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் ஃபுல்லா. எப்போ எப்பெல்லாம் செஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். சரி, நீங்க வந்து பார்க்க போற கான்செப்ட் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் எதுவுமே தெரிய வேண்டாம். வெக்டார் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா என்ன எதுவுமே வேண்டாம். We need to learn about linear transformation. This is a quite simple, obvious problem. அடிக்கடி ரிப்பீட்டடா உங்களுக்கு இந்த மாடல் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சரி பாருங்க, let W be a vector space of real polynomials of degree at most 3. So W be a vector space of real polynomials of degree at most 3. நான் திரும்ப சொல்றேன், கான்செப்ட் வந்து இப்போதைக்கு எதுவும் மன் பண்ணாதீங்க. வெக்டார் ஸ்பேஸ்னா என்ன தெரியாது, நான் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு எதுவும் தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக்ஸ். ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுல என்ன லாஜிக் இருக்கு, அதை எப்படி கத்துக்கணும் அப்படின்றது மட்டும் முதல் பாருங்க. Defined by the function t from W to W, t of p of x equal to p dash of x. இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட given function. சரி, இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா என்னெல்லாம் தேவை அதை மட்டும் நீங்க பாருங்க. அது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா என்ன தேவை, அது என்ன ஜஸ்ட் ரெக்டாங்குலர் அலைன்மெண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தானே, அப்படி கிடையாது. ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் முக்கியமா தேவை பேசிஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிஸ் எலிமெண்ட்ஸ்னா யாரும் சொல்ல முடியுமா? வாட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலிமெண்ட்ஸ்? When will you say a set is called to be basis? A linearly independent set which spans the whole space V. Yes, very good. This is a linearly independent set and it spans whole V. என்னடா என்னமோ சொல்றேன், பயப்படாதீங்க, திரும்ப சொல்றேன், இதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த ஐடியாலஜி தான். You should know the strategies to clear and crack the problem. You know need to concepts. You know to understand the concepts. அது கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா சம் செய்ய புரிஞ்சிருந்துச்சு. ஓகே, இதுதான் வெக்டர் ஸ்பேஸ் போல, இதான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போல அப்படின்னு. இந்த ரெண்டு இருந்தா போதும். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிஸும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஆனா பேசிஸ் கொடுக்கலனாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், எப்படி எழுதுறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிஸ் எப்படி எழுதணும்ன்றத பார்ப்போம். நான் திரும்ப சொல்றேன், பேசிஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 1 x x ஸ்கொயர் x3, இதுதான் வந்து பேசிஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பேசிஸும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இது பேர் தான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது பேர் தான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இது பேர் பேசிஸ். இது மொத்த பாலினாமியலையும் வந்து தனக்குள்ள வச்சிருக்கும். சரி, ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு பேசிஸ் இருக்குன்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி ஃபார்ம் பண்றது? ஃபர்ஸ்ட் பேசிஸ் கொடுக்கலாம், எப்படி எழுதுறது? வாட் இஸ் த ஜெனரல் பேசிஸ் ஆஃப் பிஎன் ஆஃப் எக்ஸ்? பேசிஸ் ஆஃப் பிஎன் ஆஃப் எக்ஸ்னா யாரு? முதல் பிஎன் ஆஃப் எக்ஸ்னா யாரு? பிஎன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி n. பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி n, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி n ஒரு nth டிகிரி பாலினாமியல் தான் பிஎன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x பவர் n plus x power n minus 1 plus x power n minus 2 up to 3 plus 2 plus 1 x cube x square plus 1. இந்த மாதிரி இருக்கிறது தான் சாம்பிள் பண்ணிருக்கேன். நீங்க எழுதி கூட பார்க்கலாம், 2x power n plus 3x power n minus 1 plus and so on. இந்த மாதிரி போயிட்டு இதுதான் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி n அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் pn of xன்றதுக்கான மீனிங். சரி, pn of x ஓட பேசிஸ்னா எப்படி இருக்கும்? அதோட பவர்ஸ் கொடுத்து இருக்கும்.
இப்போ பேசிஸ் ஆஃப் P3 of x கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், உங்களுக்கு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டிகிரி வந்து அட்மோஸ்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அட்மோஸ்ட் டிகிரி எப்படி நம்ம அந்த பாலினாமியலுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம். அந்த பாலினாமியலுக்கு என்ன பேரு? சிம்பிளான ஆன்சர் யோசிங்க. P3 of x பாலினாமியல் என்னன்னு சொல்லுவோம்? Cubic polynomial. கியூபிக் பாலினாமியல், அவ்வளவுதான். ஸோ சிம்பிள் ஆன்சர், சிம்பிள் ஆன்சர்ஸ் கியூபிக் பாலினாமியல். இதோட பேசிஸ்லாம் எப்படி இருக்கும்? கியூபிக்ல இருந்து ஆரம்பிக்கணும், அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 0. எக்ஸ் பவர் 0 இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் 0 ஆன்சர் 1. பேசிஸ் ஃபார்ம் 1 கமா எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் கமா எக்ஸ் கியூப். நீங்களே பேசிஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு பேசிஸ்னா என்னன்னு தெரியல, கவலைப்பட வேண்டாம். அது என்ன, அதோட ஐடியாலஜி என்ன, அது எப்படி கிராக் பண்ணலாம், அதுதான் நீங்க பார்க்கணும். So 1x x square x cube. So இப்போ சொல்லுங்க, P4 of x ஓட basis யாரு? Basis of P4 of x. What are all the bases of P4 of x? 1x x square x cube x power 4. அவ்வளவுதான். இதுதான் வந்து basis of P4. அப்போ in general, what is basis of Pn of x? 1x x square up to x power n. Up to x power n. இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்றோம். அப்படிதான் இப்படிதான் பேசிஸ் எழுதணும். ஆனா இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு பேசிஸ் புக்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1x x square x cube சொல்லி கொஸ்டின்லேயே given. சரி பாருங்க, இப்போ பாலினாமியல் பாருங்க எப்படி இருக்குங்க. பாலினாமியல் வந்து linear transformation is given TV of P of x equal to P dash of x, and which is Pn of P of x of degree 3 is given. அது third degree polynomial, cubic polynomial. பேசிஸ் கொடுக்கலாம் உங்களால் எழுத முடியும். என்ன பேசிஸ்? 1x x square x cube. ஓகே, இதை வச்சு எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றது? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒவ்வொன்றும் P of x. இந்த இதுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள இருக்க ஒவ்வொன்றும் P of x. P of x equal to 1, P of x equal to x, P of x, P of 1, P of x equal to x square, P of x equal to x cube. பேசிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பாலினாமியல் சைடு மட்டும் சொல்றேன். பாலினாமியல் சைடு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா P of x-நோ இல்லை F of x-நோ ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் P of x தான் வரும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? எனக்கு தெரியுமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி Order ரெப்ரசென்ட் pairs. பண்றோம்? Ordered pairs. Very good. What about trivial Cartesian pair? It's known to be triplets. 3 triplets. What about 4 and 3 triplets? Okay, triplets நிறைய 3 வந்து. அடுத்து வந்து 4 Cartesian pair, 5 Cartesian pair எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, those may be cardinal pairs of element 3 of element 4 அந்த மாதிரி சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி பாலினாமியல் பேசிஸ், இது பேர் வந்து இது பேசிஸ்ன்றது காமனா இருக்கும். இது பாலினாமியல், இது வந்து பாலினாமியல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பாலினாமியல் பேசிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி ஹவு டு ரெப்ரசன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேம்லி P of x அப்படின்னு சொல்லி சொல்றோம். பவர் செட்ல எழுதுற எல்லாமே செட்டா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? பவர் செட்ல எழுதுற எல்லாமே செட்டா இருக்கும். அது எப்படி? Yes, sir. இப்போ அதே மாதிரி பாலினாமியல் பேசிஸ்ல எழுதுற எல்லாமே P of x இருக்கும், பாலினாமியல்ஸா இருக்கும். சரி பாருங்க, சம்குள்ள போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ வாட் இஸ் T of P of x? P of x நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னு எடுத்துக்கலாம். அவங்க ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்க, உள்ளுக்குள்ள என்ன வந்தாலும் அது டெரிவேட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. P of x வந்தா P dash of x வெளியே போயிடும். இந்த பேசிக்லாம் உங்களுக்கு தெரியும். P of x கொடுத்தா P dash of x கண்டுபிடிக்க முடியும். P of x 1 அப்படின்னா P dash of x என்ன? எல்லாருமே இன்டராக்ட் பண்ண முடியும், அப்படிதான் உங்களுக்கு தெரியும். 0. 0. 1 டெரிவேட் பண்ணா 0. அடுத்து T of P of x. அடுத்து P of x யாரு? x. x டெரிவேட் பண்ணா என்ன வரும்? 1. 1. I need the answer from everyone. இதான் ரொம்ப டிஃபரன்சியேஷன், ஈஸியான டிஃபரன்சியேஷன் தான். எக்ஸ்பெக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க. Two x. Yes, 2x.
What about x cube? 3x. 3x square. Okay. x square. சரி, இப்ப நான் வந்து இது எப்படி எழுதணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லி காட்டுறேன், அடுத்ததுக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப ஜீரோ எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 பிளஸ் 0 இன்டூ எக்ஸ் பிளஸ் 0 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 இன்டூ எக்ஸ் கியூப் இப்படி எழுதலாம். 0 எப்படி எழுதலாம்? 0 இன்டூ எக்ஸ் 0 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 0 இன்டூ எக்ஸ் பிளஸ். இப்ப 1 எப்படி எழுதலாம்? இப்ப 1 plus 0x plus 0x 0 cube. அவ்வளவுதான். 1 plus 0x plus 0x square plus 0x cube. What about 2? 1 plus 0 plus 2x 0 plus 2x plus 2 into x plus 0x square 0x square plus 0x cube. 0x cube. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. 3x square க்கு வேற ஏதாவது நியூ ஒன் சும்மா ட்ரை பண்ணுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. எனி அன்மியூட் யுவர்செல்ஃப் அண்ட் தென் இன்டராக்ட். அதான் செஷன் கொஞ்சம் நல்லா 0 plus 0 plus 0x 0x plus 3x square 3x square plus 0x cube. 0x cube. சரி, இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக எக்ஸ் கியூபோட நிப்பாட்டிக்கணும் அப்படின்ட்டு ஏன் எக்ஸ் பவர் 4 போகல? Polynomial of வந்து- order 3 degree maximum 3 தான். டிகிரி மேக்ஸிமம் 3 தான், அது ஒரு விஷயம். இன்னொன்னு இந்த இன்னொருத்தவங்க சொன்னாங்களே பேசிஸ்ல Basis 1 x square x cube. பேசிஸை தாண்டக்கூடாது. நீங்க எழுதுற ஃபங்க்ஷன் எதை தாண்டக்கூடாது அப்படின்னா பேசிஸ்ல எவ்வளவு எக்ஸ்ட்ரீமோ அதை தாண்டக்கூடாது. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டின் ரெடி பண்ணி பாருங்களேன். இந்த டபிள்யூ வித் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ரியல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் 3, அதிகபட்சமே 3 தான், தாண்டக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டா இருக்கிற சொல்லிக்கணும். Now we can able to form the matrix. இதை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மேட்ரிக்ஸ் யாரு அப்படிங்கிறதான் கேள்வி. எஸ் சொல்லுங்க. இப்போ இதுல இருந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுனா மேட்ரிக்ஸ், அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது. இதுல ஒண்ணு இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. Collect the coefficients of all these matrices of these functions. 0 0 0 1 1 0 0 0. What are the next row? 0 2 0 2 0 0 0 0. yes, and the last row will be 0 0 3 0. yes. Okay, 0 0 3 0. Last row 3 0. எழுதிட்டு தெரியுதா உங்களுக்கு? லாஸ்ட் row எழுதிட்டு ரிசல்ட் இருக்கா? Yes, sir. ஓகே, தேங்க்யூ. இப்போ எழுதின மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா போதும், அவ்வளவுதான். இப்போ எழுதின மேட்ரிக்ஸ்க்கு கடைசியா டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதினீங்கன்னா அதுதான் டி, கேபிட்டல் டி. Capital T equal to, take the transpose. 0 0 0 Lowest, 1 lowest. 1 0 1 0 0 0 0 0 0 2 0 2 0 0 0 0 3. அடுத்து 0 0 எல்லாமே 0. எல்லாம் 0. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ரெக்வயர்ட் ஆன்சர். இது 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும். இதுலயும் தப்பு பண்ணிடக்கூடாது. கரெக்டா அந்த மேட்ரிக்ஸ் எந்த இடத்துல இருக்குன்றத பிடிச்சி பக்கமா ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் தான் மேட்டர். இதுல நீங்க நான் திரும்ப லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாலினாமியல் பேசிஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் T from W to W, இதெல்லாம் நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஆனா நீங்க இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சது. அது காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, அந்த டெக்னிக்ஸை கரெக்டாக புரிஞ்சு நீங்க செய்யறது தான் ரொம்ப முக்கியம். அதை நான் ரிப்பீட்டடா இன்சிஸ்ட் பண்றேன். உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சாலே போதும். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி தான் எக்ஸாம்பிள் செக் பண்றேன். உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதா தெரியலன்றது அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனா இந்த ஃபீல்டுல இருக்க நீங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண உங்களை அதிகமே வெக்டார் ஸ்பேஸ்னா என்ன, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அது சம்திங் குவைட் டிஃபரெண்ட். அதை விட்டுருங்க. இப்போ இந்த சமம் புரியுதா? இது தெரிஞ்சா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. ஓகே.
இப்போ நான் வந்து உங்களுக்கு இதுல இருந்து ஒரு ஒர்க் கொடுக்குறேன். என்னன்னா பண்ணிடலாம், 7 நிமிஷம் தான் இருக்கு, ஸ்பீடா பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்க்க 23 நிமிஷம் ஆயிடுது இந்த கான்செப்ட் தெளிவா பார்த்து முடிக்கிறது. இந்த சம்ம பாருங்க 5 நிமிஷத்துல முடியும். T from W to W is defined by T of P of X equal to ஒரு நிமிஷம் x square into P dash of X plus integral 0 to X P of T dt. இது ஆக்சுவலா ஒரு பெரிய சம், நான் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குட்டியா அவங்க கேட்கிறேன் இப்போதைக்கு. This is a polynomial function of P2 of X. சரி, சொல்லுங்க இப்போ. What are the bases? 1x x square. 1x. 1x x square. ஓகே, இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? P of X அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் P of X ரெப்ரசென்ட் பண்றோம். P of X. So what is T of 1? Yes, T of 1 சொல்லுங்க. 0. ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் எழுதணுமா? x ஸ்கொயர் இன்டூ என்ன கொடுப்பீங்க இந்த இடத்துல 0வா பிளஸ் இன்டெகிரல் 0 to x p of t இதெல்லாம் 1 dt கொடுக்கணும். வாட் இஸ் 1 dt? 0 plus 1 இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா with respect to t T. integral 0 to x x. So t of 1 is x. Okay, what about t of x? X square x square into 1 plus x differentiate பண்ணா 1 very good இருக்கு plus integral over 0 to integral x 0 to x x into dt. x into dt. அப்ப x dt னா நம்ம t dt ன்னு எழுதணும் ஃபங்க்ஷன், கரெக்ட்டா? p of t தான கேக்குறாங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் t ல எழுதணும். சொல்லுங்க, x square plus t இன்டகிரேட் பண்ணீங்க அப்படினா T square by 2. T square by 2. லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படினா x square by 2. So which is after class will be taken we get 3x square by 2. That's it. What is t of x square? Two x cube. Square 2x cube. 2x cube Plus integral from 0 to x. integral From 0 to x t squared dt. நீங்க ஸ்ட்ரைட்டா இன்டகிரேட் பண்ணி சொல்றீங்களா? integral 0 to x t square dt. X square. சொல்லுங்க, 2x X cube cube plus by 3. x cube by 3. What about the answer? 7x cube by 7x cube by 3. 7x cube by 3. Yes. 7x cube by 3. ஆனா கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனும் பேசிஸ் வந்து x ஸ்கொயர்ல இருக்கு. ஆனா இங்க எழுதினதோ x கியூப்ல கடைசி வந்திருக்கு ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? Yes. Yes, sir. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர்னா there is no such matrix exist. அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க கேட்ட மாதிரி மேட்ரிக்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி மேட்ரிக்ஸா மாத்துறது? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை வந்து அடுத்த செஷன்ல பாக்குறப்ப கொஞ்சம் டீட்டெயில்டா என்ன கொண்டு போகணும். சரி, இப்ப பாருங்க, எப்பெல்லாம் பேசிஸ் ஒரு டொமைனை தாண்டுதோ அப்பெல்லாம் மேட்ரிக்ஸ் கிடைக்காது. இது கண்டென்ட் புரியுதா? எப்பெல்லாம் வந்து பேசிஸோட டொமைனை தாண்டி போகுதோ அப்பெல்லாம் என்ன கிடைக்காது? நீங்க கேட்குற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்காது. உங்களுக்கு டிஸ் பண்றதா இந்த கொஸ்டின் இருக்கு, இதெல்லாம் பார்த்ததுமே தெரிஞ்சுக்கணும். P2 of x னா x ஸ்கொயர் பாருங்க, P2 of x அப்படின்னா x ஸ்கொயர், கரெக்டா? x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா x கியூப் பை 3. அப்ப x கியூப் உள்ள வருது, இதுல x ஸ்கொயர் தான் மொத்தமே இருக்கு. நோ சச் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட்னு போட்டு அங்கேயே சம முடிக்கலாம். கலப்பழக வந்துங்கன்னா 10 செகண்ட் 10 செகண்ட்ஸ் போனது எல்லாமே. அந்த லாஜிக் யோசிக்க முடியுது அவங்களால என்ன சொன்னது. இப்போ பேசிஸ் வந்து x ஸ்கொயர்ல முடியுது. x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா கண்டிப்பா ஒரு டிகிரி கூடும். ஒரு டிகிரி கூடனா அது பேசிஸ் டொமைன்ல கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒரு மேட்ரிக்ஸே எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா? Yes, sir. இது வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு யோசிக்க வராது. இப்போ சம் போப்போ உங்களுக்கு அதனால நான் சம ப்ரொசீட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது.
சம்ம செஞ்சு காட்டி அது ஏன் வரல எதுக்கு வரலன்னு தெரிஞ்சாதான் அது வந்து அக்னிஸ்டா இருக்க முடியும். ஸோ யூ ஹேவ் டு நோ த கண்டிஷன். பேசிஸ்ல வந்து என்ன அப்படின்னா வந்து 3 எலமெண்ட் இருந்தா மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, பேசிஸ்ல வந்து எத்தனை எலமெண்ட் இங்க இருக்கு மொத்தம்? how many elements are there in the basis? The total is 4 elements. 4. Four. ஆர்டர் என்ன உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆக்சுவலா? என்ன ஆர்டர்ல 4 கிடைச்சிருக்கு? cross 4. 4/4. 4 கிளாஸ். அப்ப 3னா என்ன கிடைக்கும்? 3 cross 3. 3/3. 3/3 கிடைக்கும். சப்போஸ் Pn of x, P3 of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. P3 of x கொடுத்தா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? 4 cross 4. ஏன்னா உங்களுக்கு பாருங்க P3 of x தான் கொடுத்தாங்க, ஆனா உங்களுக்கு கிடைச்சதோ 4/4. என்ன ரீசன் அப்படின்னா 1 வந்து முன்னாடி சேர்ந்துருக்கு, அதான் ரீசன். அப்ப பேசிஸ் ஆர்டர் வந்து என்னவா இருக்கோ அதுவே ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். Pn of xல டிகிரி என்னவா இருக்கு? ஒருவேளை டிகிரி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவா மாறிடும்? n+1 cross n. n+1 மாறிடும். அதுதான். ஸோ உங்களுக்கு டிகிரியை பொறுத்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். P3 of xனா அது 4/4 மாறும், P2 of xனா அது 3/3 மாறும் அப்படின்னு சொல்ல தெரியும். இப்போ P3 of x வந்து உங்களுக்கு 4/4 மாறி இருக்கு. P3 of xல பேசிஸ் எலிமெண்ட் என்னவா இருக்குன்னா 1 கூட இருக்கும், 3 விட 1 கூட இருக்கும், 3+1 இருக்கும். அதே மாதிரி Pn of x கொடுத்தாங்கனாலும் பேசிஸ் எலிமெண்ட் எத்தனை இருக்குதுன்னு சொல்ல தெரியணும். எப்பயுமே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பேசிஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பேசிஸும் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸும் எப்பயுமே சேமா இருக்கும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் காட்டணும். அடுத்த டைம் யூஸ் பண்ண ரொம்ப தேவைப்படும். பேசிஸ் எலிமெண்ட்டை வச்சு என்ன ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சொல்ல முடியும் சொல்லி நீங்க கொஞ்சம் நேரம் படிக்க எல்லாம் எக்ஸல் ஆகலாம் ஈஸியா. உங்களுக்கு இந்த செஷன் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு அந்த ரெகுலர் லைவ் கிளாஸஸோட ஷெட்யூல் நான் கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்றதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு யூடியூப்லயே அவைலபிளா இருக்கும், நீங்க அதுலயும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் வந்து தாராளமா கேளுங்க. மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ. Okay. Thank you.